ஸோ இப்போ அடுத்தது வந்து நேரத்தை கடுக்காம நான் வந்து முக்கியமான ஸ்பீக்கரை கூப்பிட போறேன். நம்ம மொதல் ஸ்பீக்கர் இந்த தலைப்புக்கு ஒட்டி போட்டது அவர் தான் வந்து தேசமணி. அவரோட உண்மையான முழு பேர் பார்த்தீங்கன்னா தேசமணி தேசகுரு. அவர் வந்து யூனிவர்சிட்டி மலாயா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். அவரும் நானும் நினைக்கிறேன் ஒரே கப்பா நினைக்கிறேன், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், இதே ஃபேக்கல்டி சஸ்திராவில் உள்ளவங்க. ஆனால் அவர் வந்து என்னோட பல வருஷம் சீனியர். அவரை வந்து கடந்த ஒரு 10 வருஷமா எனக்கு பழக்கம். எப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு மாணவர்களுக்கு இதே மாதிரி பயிற்சி செய்யப்பட்டு நாங்கள் எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட் முடிஞ்சு எப்படி பல்கலைக்கழகத்துக்கு போகிறது, ஐபிடி மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அந்த மாதிரி பற்றி அது மூலமா எனக்கு அவர் மேலே ஒரு 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 நட்பு நடந்தது. அது மூலியமா தான் ஒரு பழக்கம். இவரை பார்த்தீங்கன்னா வந்து 1998 யூனிவர்சிட்டி மலாயால கிராஜுவேட் ஆகியிருக்காரு. தொடர்ந்து அவர் வந்து மாஸ்டர் மார்க்கெட்டிங் யூனிவர்சிட்டி ஆஃப் நோர்த்தம்பியா நியூ கேசல்ல வந்து 2000 முதுமை பட்டம் எடுத்திருக்கிறார். இவரோட சாதனை என்னன்னா எனக்கு ரொம்ப பெருமைப்பட்ட வச்சது என்னன்னா, ஒரு சாதாரண ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட் ஒரு டென்சோன்றது வந்து இன்னைக்கு உள்ள ஒரு அக்கௌண்ட் காடி அக்கௌண்ட் பார்த்துருக்கீங்களா, அக்கௌண்ட் மேனுஃபேக்சரர். அதுல வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எதனா பெரும்பாலும் இந்த மாதிரி அவரோட இருக்கிற பொசிஷன் பார்த்தீங்களா, நான் ஒன்னொன்னா சொல்றேன். அதில் ஒரு டைரக்டராக இருக்காரு, டைரக்டர் ஆஃப் சேல்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட் தான் வர முடியும், ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், ஒரு ஐடி பேக்ரவுண்ட். ஆனால் சாதுவாக ஆர்ட்ஸ் படித்து இதே யூனிவர்சிட்டி ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி படித்து தன்னை எம்பவர் பண்ணி எப்படி இந்த போஸ்ட் வந்தார், அதை தான் அவர் இன்னைக்கு வந்து இது நினைக்கிறேன். இது மாணவர்கள் வந்து கடைசியாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நீங்கள் கண்டிப்பாக அதை கேட்கணும். ஓகேங்களா? அவரோட கேரியர் பார்த்தீங்களா, முதலாவது அவர் வந்து ஃபுஜிட்சு கம்பனன்ட் மலேசியாவில் வந்து 1989 ஆரம்பிச்சிருக்காரு. அவர்கிட்ட நான் பேசுனது என்ன கிடைச்சுன்னா, அவர் வந்து யூனிவர்சிட்டி மலாயால டிகிரி முடிச்சுட்டு ஒரு வருஷம் போய் டிபேட் செஞ்சிருக்காரு யூனிவர்சிட்டி மலாயால. ஆனால் பாதியிலே வெளியாயிட்டாரு, முழுசா முடிக்கல. ஏன்னா அவர் கேள்வி கேட்டிருக்காரு, நான் சிறந்த ஆசிரியராக வருவனா இல்லை நான் எடுத்த துறை சரியான துறையா அப்படின்ட்டு. ஏது அவருக்கு ஒரு மாற்றம். அப்புறம் 5 மாசம் வேலை இல்லாமல் இருந்திருக்காரு. அவங்க அப்பா அவருக்கு எப்படி ஊக்குவிப்பு கொடுத்தாரு. அவங்க சாதாரண ஒரு டிரைவர் ஃபேமிலி, ஒரு வேன் டிரைவர் ஃபேமிலி. ஆனால் அவங்க அந்த அப்பா வந்து ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கிறார். பரவாயில்லடா, அரசாங்க வேலை போனால் போயிட்டு போதே நீ செய்கிறத செய்யிடான்ட்டு. இது வந்து அவர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஷேர் பண்ணுது. ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, மாணவர்கள் முறையில் வந்து ஆர்ட்ஸ் படித்தா இந்தியன் ஸ்டடி படித்தா நம்ம எதுலேயும் குறைஞ்சி போனவங்க இல்லை. அதுக்கு தான் உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன். ஸோ அவர் படிப்படியாக 5 மாதம் இருந்து வேலை இல்லாமல் ஒரே கம்பெனியில் போய் சேர்றாரு, ஃபுஜிட்சு. அதுலேருந்து அவரோட தொடர்ச்சி வருது. இன்னைக்கு வந்து ஒரு டொயோட்டா சப்ளை அசோசியேஷன், பெரோடுவா சப்ளை அசோசியேஷன், ஹோண்டா சப்ளைல வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டொயோட்டா சப்ளை அசோசியேஷன் வந்து சேர்மனாக இருக்கிறார். பெரோடுவா சப்ளை அசோசியேஷன் ஆனரி செக்ரட்டரியா இருக்கார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கம்பெனியோ இல்லை தனியார் இதுலையும் வந்து இருந்துக்கிட்டு இதில் செயல்பட்டு இருக்கார். அதுவும் வந்து அவர் வேலை செய்கிற கம்பெனி டென்சோ வந்து எம்என்சி கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனி. நான் யூனிவர்சிட்டி படிக்க வரைக்கும் இந்த பேரே எனக்கு தெரியாது, வெளியே போய் தான் எனக்கே தெரியும். எம்என்சி கம்பெனி, ஜிஎல்சி கம்பெனி. ஸோ மாணவர்கள் தயவு செஞ்சு இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? மல்டிநேஷனல் கம்பெனியில் போய்ட்டு இன்னைக்கு ஒரு பெரிய ஆளு, நம்ம ஆளு வந்து ஆண்டிருக்கார். ஸோ அவரோட நாலேஜ் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ண போறார். தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் என்ன பிடிச்சிருக்குன்னா, எப்படி இது விடாமுயற்சி எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஜப்பனீஸ் கம்பெனியில் வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்கிறார். இதை வந்து நான் இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் வந்து மாணவர்கள் தயவு செஞ்சு நீங்கள் அவர்கிட்ட வந்து கேஷுவலாக நீங்கள் கேட்கலாம். ஓகே, நேரத்தை கடந்தாம ஐயா தேசமணி தேசகுருவை அழைக்கிறேன். நன்றி சின்னப்பர் அவர்களே. டாக்டர் மணிமாறன், டாக்டர் சிவபாலன், டாக்டர் கிருஷ்ணன், டாக்டர் குமரன், lecturers, organizing committee, students, எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். என்னுடைய உரை வந்து மேபி என்ன சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் தான் இருக்கும் முக்காவாசி. அது மன்னிச்சுக்கணும். எனக்கு my presentation will be more on English. Presentation உங்களுக்கு தெரியுதுங்களா? Can you get to see the presentation? இல்ல சார்.
என்டையர் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுங்க. Can you see the material now? இப்ப Yes, sir. தெரியுதுங்களா? எஸ் எஸ் Yes, எஸ். sir. Okay. Let me start again. First of all, thanks for the opportunity. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இன்றைய ஒர்க்ஷாப் வந்து employability among fresh graduate in Malaysia. Actually, இப்போ உள்ள சூழ்நிலையை பார்த்தாக்க it is bringing back நான் கிராஜுவேட் பண்ண காலத்தை பிரதிபலிக்குது. It is going back to the 1980s or the economic situation. All right. And also the 1997 or the economic situation. Hello? Material. Okay. All right. Let me start on employment market. இப்போ உள்ள employment market எப்படி இருக்குது? This is the latest statistics by the government. All right. இப்போதைக்கு நம்மளுடைய workforce is about 16 million. இது வந்து latest statistics. 16 million workforce எடுத்துக்கிட்டாக்க about almost 50% of the total population. Malaysia's current population வந்துட்டு is about 32.8 latest statistics பிரகாரம். So almost 50% are labor force. All right. And as of January 2021, a total of 782.5 thousand people is considered unemployed. வேலை இல்லாம இருக்கிறாங்க. All right. So பார்க்க போனாக்க for every 100 Malaysians 5 பேர் வந்துட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க. இது வந்துட்டு as of January. All right. And the situation is actually not over yet. All right. The worst is not over. Talking about graduates, this is the Laporan Kajian Pengesahan Graduan 2018. Every year, about 300,000 graduates has been produced by more than 702 IPT nationwide. Maybe நீங்கெல்லாம் இன்னும் படிச்சுட்டு இருக்கலாம். So you are not in this category yet, but soon when you graduate, when you come out, you will make up one of those graduates who is going to be looking for job. Okay, this is the current situation or outlook of the graduates, especially those who couldn't find a job. In the article on the Testal 2020, graduates are facing new challenges and a stiff competition looking for job. This is a situation. All right. And they are not only competing with fellow fresh graduates, but they are also competing with those who have already start losing job. ரொம்ப பேர் வந்துட்டு வேலையை இழந்துகிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள current economic situation, the COVID pandemicனால the unemployment rate is actually on a growing trend. Right? So based on நான் முதல்ல சொன்ன மாதிரி current unemployment வந்துட்டு 782.5, and then every year graduates been produced to the employment market is 341k, 341,000. ஆனா job opportunity பாருங்க, only 170,000 job opportunity is available for graduates. This is the current conditions. All right. So meaning those who are graduating now, actually 10ல 5 பேருக்கு தான் வேலை கிடைக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. So நீங்க தயாரா இல்ல இப்ப நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க, இந்த சூழ்நிலைக்கு நீங்க உங்களைய தயார்படுத்திக்கிறீங்களா? அதுதான் வந்துட்டு
கேள்வி. alright, okay, இந்த சூழ்நிலைக்கு என்ன காரணம்? What are the issues? ஒண்ணு, I think everybody knows, alright, the current economy situation is extremely bad. மலேசியால மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. alright, ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னாக்க, beside the COVID, alright, our political situation is also a little bit unstable. alright, and then investors, they have got multiple choice. எங்க அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், foreign direct investment is actually not as per our expectation. அப்படியே வந்தாலும் கூட நம்மளுக்கு சாதகமான ஒரு துறையில அவங்க இன்வெஸ்ட் பண்ணல. So the economy is not creating sufficient high skilled job which can absorb graduates into the labor force. இது பேங்க் நகாரா வர அறிக்கை. alright, another thing, இது புது பிரச்சனை இல்லை, இது பழைய பிரச்சனை. ஸ்கில் அன்மேட்ச். நம்மளுடைய மலேசியன் எடுகேஷன் சிஸ்டம் and training institute, நம்மளுடைய education system is very much academics based. alright, so it is not very much. Of course the government is trying to improve improve பண்ணலாம்னு அதுக்குள்ள நடவடிக்கையில இருக்கிறாங்க. but still I would say நம்மளுடைய education system is still not doing enough to produce skilled based employees to the market. alright, so this is the real situation. Another good news is, on the other side, fresh graduates are still a preferred choice. alright, பட்டதாரிகள் அதுவும் ஃப்ரெஷ் பல்கலைக்கழகத்துல இருந்து பட்டம் பெற்ற பட்டதாரிகள் ஸ்டில் வெரி ஹை டிமாண்ட் சொல்லலாம். இது லேட்டஸ்ட் ஸ்டாரோட article on the 14th of March 2020. alright, 73, almost 75% is still looking to hire fresh graduates. alright, but this is statistics, na sollala. alright, and then about 5% will not consider. Only 5% is not considered. alright, so 75% is still thinking about hiring fresh graduates. Yeah, why they think hiring fresh graduate could be supporting the industry? One entry salary level, right? So ஒரு fresh graduate employ பண்ணாக்க you have got to only pay the entry level, right? But அதே சமயத்துல if you wanted to recruit, you wanted to hire an experienced candidate, you have got to consider the experience that he has. அதுக்கு தகுந்தாப்புல அவங்களுடைய சம்பளத்தை நீங்க கொடுக்கணும். So this is one of the advantage the fresh graduates have. Huge pool of talent. நான் முதல்ல சொன்னேன் 50 விழுக்காடுல 100 விழுக்காடுல 50 பேருக்கு தான் வேலை கிடைக்குது. Meaning you have ample of choice to pick from. all right, blank canvas. Blank canvas நாக்க இது you are raw. Fresh graduates are considered raw and easy for the employees to mold. all right, so அவங்களுக்கு தகுந்தாப்புல இந்த fresh graduate அவங்க mold பண்ணி groom பண்ணி develop பண்ணலாம். all right, so that is why we call the fresh graduates are considered as blank canvas. Fresh ideas and news perspective. Of course இப்போ உள்ள graduates எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்ணுவாங்க. நியூ ஐடியாஸை கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது for an organization. all right, so இந்த மாதிரியான ஐடியாக்கள் சில கம்பெனி எதிர்பார்க்கறாங்க in order for them to develop the organization to the next level. It's a fact that fresh graduates இப்போ உள்ள பட்டதாரிகள்லாம் very highly technology savvy and digital efficient. மிந்தி மாதிரி இல்லை. நீங்களாம் பறக்கும் போதே ஹேண்ட்போனோட பறந்தீங்க. So you are already into the new technology world. So
உங்களுடைய வளர்ப்பு வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ யூ வெரி ஹைலி டெக்னிக்கல் பீப்புள் அண்ட் ஃப்ரெஷ் கிராஜுவேட் எங்களுடைய கண்ணோட்டத்தில் யூ வெரி ஹைலி மோட்டிவேட்டட் எஸ்பெஷலி அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் when you are in a very competitive environment you have got to be highly motivated and willing to do anything, all right, even more than what you are supposed to do. And then it is from our perspective, the employees perspective, நீங்களா வந்துட்டு you are very hungry for knowledge, all right. This is the perception, அதாவது employers ஓட கண்ணோட்டம், all right. Okay, of course there is also disadvantage of hiring fresh graduates because you don't have experience, all right. சில பேர் கேட்கலாம், சார் எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ப்பு கொடுத்தாதானே சார் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. எஸ், அது இட்ஸ் நாட் அது உண்மைதான், ரைட். பட் அந்த வாய்ப்பை நம்ம எப்படி தேடி போகணும், எப்படி அதை பயன்படுத்திக்கணும், ரைட். And then actually when you hire a fresh graduate, there is a big investment involved to train and develop the associate, all right. And then the young generation ஓட பெரிய பிரச்சனை என்னன்னாக்க risk of job hopping. ஒரு தவளை மாதிரி ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்துட்டு மாறி போவாங்க. ஸ்மால் விஷயம், வேலை பிடிக்கல, பாஸை பிடிக்கல, ஒர்க்கிங் கலைக்க பிடிக்கல, உட்காந்துருக்க மேசை பிடிக்கல, உட்காந்துருக்கிற ஆபீஸ் சரியில்லை, அப்படி இப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு கூட ஜாப் மாறி போவாங்க, ரைட். சம்டைம்ஸ் சம் கேண்டிடேட்ஸ் வேலை கிடைக்கிற வரைக்கும் தான் வந்துட்டு அதோடைய இதை காமிப்பாங்க. வேலை கிடைச்சோன்னே they will be start demanding, எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்ட்டு. And then there's another problem is generation gap. I think இது வந்து எல்லாத்துக்கும் இருந்துச்சு, எனக்கு இருந்துச்சு. நான் when I started my work, I had also the same problem with my superiors, generation gap. So sometimes some graduates have problem to adapt to the working environment and to work together with the senior people, all right. So these are some of the things, okay. So next, let me move to the next topic, all right. Start hunting, வேட்டையை தொடரும், all right. Okay, I think your ultimate goal is first to get an interview invitation. Interview invitation கிடைச்சாதான் உங்களுடைய திறமையை நீங்க காட்ட முடியும், okay. So first of all you have got to get an interview invitation. இன்டர்வியூ போனா மட்டும் பத்தாது, அந்த இன்டர்வியூல நீங்க சிறப்பா செய்யணும். You have got to compete not only with another Indian, you have got to compete with other races also, all right. It's a very very competitive employers driven market, all right. It is employers driven market. உங்களுக்கு வந்துட்டு you have got no demanding power at this point of time, இப்போ உள்ள சூழ்நிலைக்கு. And of course finally you have got to be successful in getting the offer letter. Offer letter கிடைக்கிற வரைக்கும் no guarantee that you have actually offered a job, okay. I'm sure this is the ultimate aim of each and every graduates, okay. But the problem is, do you really think that you know yourself well? இது வந்துட்டு I just wanted to ask எனக்கு, do you really know what you wanted to do after you graduate? எந்த துறையில நீங்க போய் செய்ய போறீங்க, என்ன ஆக போறீங்க? இந்த கேள்வி நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னாக்க, இது என்னுடைய சொந்த அனுபவத்திலேயே நான் சொல்றேன். நான் முதல்ல சின்னப்பர் சொன்னாரு, நான் டிபேட் செஞ்சேன், அப்புறம் நான் பாதியில நிப்பாட்டிட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து வேலை தேட போனேன் அப்படின்ட்டு. இந்த சூழ்நிலை ஏன் உருவாச்சு அப்படின்னாக்க, ஆக்சுவலி பொதுவாகவே கிராஜுவேட்ஸோட எய்ம் வந்துட்டு டு கிராஜுவேட், அதுதான் அவங்களுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். They wanted to successfully complete their studies.
இது வந்துட்டு இப்போ உள்ள ட்ரீம் இல்ல. They have already having this dream before even coming to the university. So university நீங்க வந்துட்டீங்க, ஆனா அந்த ட்ரீம் தான் உங்களுக்கு இருக்குது. You wanted to complete your studies, but this is just one part of your life. After you graduate, you have got to start another life, another phase, another kattam, another level of your life. From my experience, we do not realize what actually we wanted to be. You know, of course, we might be good. இது நான் ஏன் சொல்றேன்னாக்க, நான் வந்துட்டு அஃப்கோர்ஸ் டிகிரி வந்துட்டு நான் சோஷியல் சயின்ஸ்ல தான் முடிச்சேன். ஸோ ஐ வாஸ் ஆஃபர்ட் diploma in education, postgraduate diploma in education in the same year. அப்போ வந்துட்டு 1980s வந்துட்டு to get a place in DPED is not easy, all right? So, and another issue is quota system. இந்தியர்களுக்குன்ட்டு சில குறிப்பிட்ட விழுக்காடு தான் இடம் நம்மளுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ நான் வந்துட்டு டிபேட் செஞ்ச பிறகுதான் suddenly I asked myself, do I really wanted to be a teacher? நான் டீச்சரை குறை சொல்லணும்ட்டு இல்லை, ஆனா இது வந்துட்டு எனக்கு நானே கேட்டுக்கிட்ட ஒரு கேள்வி. Do I really ever thought or dreamt to become a teacher? என்னுடைய ஆன்சர் வந்துட்டு actually no, I didn't want to be a teacher. So why did I do DPED? Because my friends all applied for DPED. Everybody went for DPED interview, and I was one of those who got the place to do DPED. So another கேள்வி என் கூட்டாளிங்க இதே தான் கேட்டாங்க, ஏன்டா முடிச்சுட்டு போலாமே, ஏன் பாதியில போற அப்படின்ட்டு. இது நல்ல கேள்விதான், right? Actually, I wanted a push to myself. I wanted to create a pressure cooker into within myself. அப்பதான் வந்துட்டு அந்த வேகம் வரும் அப்படின்ட்டு. Actually நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. A lot of my friends were very disappointed. A lot of them, even some of them சாபம் கூட விட்டாங்க, டேய் நீ வந்துட்டு ரிக்ரெட் பண்ணுவடா ஒரு நாளைக்கு இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் சொன்னேன், அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, you all have got to give me some motivation so that I can fight my to achieve my dream அப்படின்ட்டு. ஸோ இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு give me ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வேகம், ஒரு fire within me. I have got to look for a job. I need to get a job அப்படின்ட்டு. So I started becoming a full-time job hunter. All right? என்னுடைய வேலையை வந்துட்டு ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்றது, வேலை எங்க இருக்குது தேடுறது, இதே தான் என்னுடைய அடிக்கடி வேலை. ரைட்? ஸோ யூ ஹேவ் காட் டு, என்னுடைய மிஸ்டேக்கை நீங்க செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ரைட்? யூ ஹேவ் காட் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப், ஆக்சுவலி எந்த துறையில நீங்க ஈடுபட போறீங்க. யூ ஹேவ் காட் டு நோ, ஹேவ் காட் கிளியர். அதுக்கு தகுந்தாப்புல நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்க இப்பயே செய்ய ஆரம்பிக்கணும். Alright? So the first step on planning your career is to find out who you are and what makes up your personality, your work preference and competencies. Alright? And then there are many ways for you to discover yourself. Alright? நீங்க தனிமையா போயிட்டு உட்காந்து நீங்க சொந்தமாவே ஒரு soul searching செய்யலாம். Alright? You can find out from your friends, your family members, what are that you are good in. All right, there are some professional bodies who conduct career test. All right, you can even try to engage a professional to get to know yourself better. There are many ways for you to get to know yourself, and this is fundamental. All right, before you even start looking for a job, I think this is fundamental that you have got to discover yourself. All right, staying connected and get to know the right channel. இது வந்துட்டு சின்னப்பர் வந்துட்டு have already brief சொன்னாரு. There are many hiring agents and channels outside there you have got to familiar. Government job portal, online search,
government agency, headhunters, advertisement through sometimes the newspaper is already becoming very less. Word of mouth, friends மூலியமா, relatives மூலியமா எங்கெங்க வேலை வாய்ப்புகள் இருக்குது, internship program மூலியமா, management training programs, பலவிதமான channels is there for you to know where actually the job is waiting for you. All right. Okay, using social media to enhance your ability. 37%, all right, use social media to research. This is actually from employees' point of view. I'm not talking from employee. It is உங்களோட இதுல 37 விழுக்காடு வந்துட்டு employees, companies are using social media to look for candidates, all right? And then 11% is starting or planning to do so. So meaning this number of using social media to look for candidates is on a growing trend, all right? Facebook, 65%, all right? LinkedIn, 33%. நீங்கெல்லாம் நம்ம பழமொழி சொல்லுவோம், பழமொழியா அது என்னன்னு தெரியல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்ட்டு. இது வந்து பழைய பழமொழி. புது பழமொழி என்னன்னாக்க அகத்தின் அழகு ஃபேஸ்புக் வழியாக தெரியும் அப்படின்ட்டு. Because actually hiring managers are looking for informations about the candidates through social media. 65% see if the candidates present themselves professionally outside world, right? 51% check if the candidates is good to fit to the company culture. 45% is finding out more about the candidate's qualification. 36% is looking whether the candidate has a all-rounder capability. And finally, there are also companies looking for reasons to not to hire the candidates, all right? So இதுல இருந்து என்ன சொல்ல வருதுனாக்க, நீங்க எல்லாம் வந்துட்டு மேபி இன்ஸ்டாகிராம் வச்சிருப்பீங்க, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. இதெல்லாம் வந்துட்டு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு திஸ் இஸ் குவைட் நார்மல். இது இல்லைன்னா தான் அப்நார்மல், ரைட்? பட் it is important to make sure your social media profile is clean and safe for work, because employees are secretly screening your biodata, your profile, your capability, your interests through social media. All right. Before I end, the importance of hiring people. All right. We are talking about people. All right. இது வந்துட்டு, in order for a successful organization, they need to make profit. All right. If they don't make profit, the company will have got to close shop. In order for them to make profit, they need to have reliable customers. All right. In order for them to make the customer happy, they need to have a product. They need to have the system. They need to have the process and the facilities to meet the customer's expectation. In order for them to create this system and create this product, they need the employee. So to hire is actually a very big investment for the company. All right. So that is why basically the employer, they look for a lot of things, whether the candidate qualify to fit into the organization culture, expectation, and goals. All right. So some of the criteria they look for is leadership, creative mindset, language ability, team player, communication skills, negotiation skills, interpersonal skills, problem solving skills, and ability to adapt and flexibility. In the topic on the day is completely a big topic. Probably if we have an opportunity, we can have a separate session only on this particular thing. So employees, when they wanted to hire a candidate, they look into many aspects, and they will utilize multiple
approaches and avenues to evaluate the candidate whether the candidate is suitable or qualified to fit in into the organization. So I think that is all about my side. All right, I will hand it over to Chinnappa. Thank you. நன்றி டாக்டர். நன்றி சார், அருமையான ப்ரெசன்டேஷன். சில பாயிண்ட்ஸ் அழகாக சொன்னீங்க. மார்க்கெட்ல இருந்து ஃப்ரெஷ் கிராஜுவேட் தேவைப்படுது அப்படின்ட்டுன்னு அதுக்குள்ள கேள்வி நினைக்கிற மாணவர்கள் நீங்க வந்து இந்த பிக்கப் பண்ணிங்க. இது நான் ஒரு டிப்ஸ் தான் கொடுக்குறேன், ஏன்னா நீங்க அடுத்த ஃப்ரெஷ் கிராஜுவேட் லைன்ல நீங்க தான் இருக்க போறீங்க. ஒரு அருமையான விளக்கம்.